அதிகாரம். வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நேகையாபோலி பட்டணத்திற்கும் நேராய் ஓடி. போதும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 186 இந்த வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்க வசனம் சொல்லுது, பவுல் ஒரு தரிசனத்தை அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த தரிசனத்துல என்ன காரியம் காணப்படுகிறது அப்படின்னா, 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது, மக்கெதோனியா தேசத்து ஒரு மனுஷன் பவுல் முன்பதாக நின்று, பவுலே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த தரிசனத்திலே அவன் அதை பார்த்தான். ஒரு மனுஷன் மக்கெதோனியா நாட்டோடைய மனுஷன் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லி அவன் உதவி கேட்பதை போல ஒரு தரிசனத்தை அவன் பார்த்து, கர்த்தர் தன்னை அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, நற்செய்தியை அறிவிக்கும்படியாக என்னை மக்கெதோனியா தேசத்துக்கு தேவன் போக சொல்லுகிறான் என்று சொல்லி பவுல் நிச்சயித்து கொண்டு அந்த தேசத்துக்கு புறப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 10ஆம் வசனத்துல சுவிசேஷத்தை, அதாவது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் பவுலுக்கு மாத்திரம் கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவனை அழைக்கல. வேதத்துல நீங்க வாசிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பக்கம் 235 புதிய ஏற்பாடு. 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. நல்லா கவனிங்க. சுவிசேஷம் அறிவிப்பது நம் மேல விழுந்த கடமை. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல விழுந்த கடமை. நான் போக்கு சொல்ல இடமே இல்லை. இது நான் செய்ய வேண்டியது இல்லை, அது வேற ஒருத்தர் செய்யறது, அது பாஸ்டர் செய்யுது, அது ஊழியக்காரர் செய்யுது அப்படின்னு சொல்லி நாம எஸ்கேப் ஆயிட முடியாது. அல்லேலூயா. இது எல்லார் மேல விழுந்த கடமை. இங்க இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லார் மேல விழுந்த கடமை. நல்லா கவனிங்க. உபதேசம் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பது, ஆனா சுவிசேஷம் இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லுவது. இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? ஏசப்பா யாரு, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எதற்காக வந்தாரு, அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத அறிவிப்பது தான் சுவிசேஷம். நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிப்பது என் மேல் விழுந்த ஒரு கடமை. அதை அறிவிக்க கர்த்தர் என்ன அழைத்திருக்கிறாரு. பவுலை மட்டும் அழைக்கல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறாரு. இங்க இருக்க மார்ட்டின் பிரதர் அழைக்கிறாரு, இங்க இருக்க சிமியோன் பிரதர் அழைக்கிறாரு, இங்க இருக்க கிரேசி சிஸ்டர் அழைக்கிறாரு, இங்க இருக்க ரித்தீஷா அழைக்கிறாரு. எல்லாருக்குமே கர்த்தருடைய சுவிசேஷ பணி இருக்கு. எல்லாருமே கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். அவன் ஏன் வந்தார்? இந்த உலகம் பாவத்துல விழுந்துருச்சு. இந்த பாவத்துல விழுந்த மக்களை மீட்கிறதுக்காக வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த மரணத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னா அவரே சொல்லி இருக்காரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, பாவமே செய்யாத அவர், பரிசுத்தமான தெய்வமாகிய அவர், நமக்காக அவர் என்ன பண்ணாரு? இந்த பூமியில மனுஷனாக வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணாரு? நமக்கெல்லாம்
பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். யாரெல்லாம் பாவத்துல விழுந்து கிடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர்களை இந்த பாவத்திலிருந்து கழுவி அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கிறார், அவங்க இழந்து போன சுகத்தை கொடுக்கிறார், அவங்க இழந்து போன வாழ்க்கையை கொடுக்கிறார், அவங்க இழந்து போன நன்மைகளை கொடுக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இன்னைக்கு இழந்து போய் இருக்கிறோம், நிறைய காரியங்களை இழந்து போய் இருக்கிறோம். தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எவ்வளோ பெரிய கிருபைகளை நம்ம இழந்து போயிருக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த பூமியில இருக்க எல்லாத்தையும் ஆளும்படியாக கர்த்தர் நம்மை படைத்தார். என்னது? பூமியில இருக்கிற எல்லாத்தையும், நீங்க காற்று, கடல், மிருகம், பறவை, இந்த பூமி, நிலம், இங்க எதெல்லாம் பார்க்கறியோ அதெல்லாம் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். தேவன் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுத்து அவர் எப்படி ஒரு தேவனா இருக்கிறாரோ அதே போல இந்த பூமியில அவருடைய சாயல்ல படைச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன கிருபை இருக்கோ, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, அவருக்கு என்ன வல்லமை இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணாரு? நமக்கும் கொடுத்தார். அதுதான் சாயல். சாயல்னா வேற என்ன? அவர்கிட்ட இருக்க எல்லாமே நமக்கு கொடுத்துட்டார். அதுதான் சாயல். அப்ப யார் ஒருவர் இன்னைக்கு அந்த கிருபையை, அதாவது இந்த உலகத்தை ஆளக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கிருபையை தேவன் மனுஷனுக்கு கொடுத்துதான் படைச்சாரு. ஆனா அந்த ஆதாமு ஏவாளும் பாவத்துல விழுந்த போது அது அவங்க கிட்ட அந்த பறிக்கப்பட்டது. அது பறிக்கப்பட்டதுனால அவங்க அதை இழந்து போய் ஒரு அடிமையை போல இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. வேர்வை சிந்தி வாழ்ந்தாங்க, கண்ணீர் சிந்தி வாழ்ந்தாங்க. இந்த பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஒரு கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமா? நீ நம்ம வீட்டுல இருக்க சந்தோஷம் எத்தனை பேர் வீட்டுல இல்ல? நம்ம வீட்டுல இருக்க ஆசீர்வாதம் எத்தனை பேர் வீட்டுல இல்ல? நம்ம வீட்டுல இருக்க ஒரு சமாதானம் எத்தனையோ பேருடைய வீட்டுல இல்ல? இன்னைக்கு குடிக்கு அடிமையா இருந்து, வேசித்தனத்துக்கு அடிமையா இருந்து, விபச்சாரத்துக்கு அடிமையா இருந்து, இன்னைக்கு கள்ளத்தனமான காரியங்களுக்கு அடிமையா இருந்து, போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்து எத்தனையோ குடும்பம் கண்ணீர் வடிக்குது. அதுல இருந்து மீள்றதுக்கு வழி தெரியாம தவிக்குது. ஆனா கர்த்தர் கிருபையா நம்மளாம் ரட்சித்தார் பாருங்க. ஒரு காலத்துல நாமளும் பாவியா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணிச்சு? சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணிச்சு? சுத்திகரிச்சுது, நம்மளை பரிசுத்தமாக்குனது, அவரை போல நம்மளை மாத்திருச்சு. அல்லேலூயா. இந்த கிருபை இந்த உலகத்துல இருக்க எத்தனையோ பேருக்கு இல்ல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்ல, நீங்க பழகிற நண்பர்கிட்ட இல்ல, உங்க சொந்தக்காரங்கிட்ட இல்ல. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யார் செய்யற வேலை? நீங்க பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, நீங்க பெற்றுக்கொண்ட விலையேற அந்த கிருபைய இன்னைக்கு மற்றவங்களுக்கு பெறணும்னா யாரு அதை கொண்டு போகணும்? நீங்களும் நானும் தான் கொண்டு போகணும். அல்லேலூயா. அதை தான் அங்க வசனம் சொல்லுது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. எவர்களுக்கு? இயேசுவை அறியாதவர்களுக்கு. இயேசுவை அறியாத உங்க பக்கத்து வீட்டு சிஸ்டருக்கு யார் தான் சொல்லணும்? சிஸ்டர், நீங்க உங்க வேலை தான். உங்க ஊர் மக்களுக்கு யார் தான் சொல்லணும்? அது உங்க வேலை தான். உங்க சொந்தக்காரங்களுக்கு யார் தான் சொல்லணும்? அது உங்க வேலை தான். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று பவுல் நிச்சயித்து கொண்டான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு உங்க மேல விழுந்த அந்த கடமையை தட்டி கழிக்காதீங்க. ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ளுங்க. எப்படி ஒரு காரியத்தை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு சொந்தக்காரருடைய ஃபங்க்ஷனுக்கு எதெல்லாம் கரெக்டாக செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கோ, ஒரு மனைவிக்கு என்ன செய்யணும் ஒரு பொறுப்பு இருக்கோ, ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணும் ஒரு பொறுப்பு இருக்கோ, ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கரெக்டாக கொடுக்கணுன்ற பொறுப்பு இருக்கோ, அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரியவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன? அவனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி சுவிசேஷத்தை அறிவிக்க அவன் நேரத்தை செலவிடணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது அவனுடைய கடமை. எப்படி ஜெபிப்பது, எப்படி வேதம் வாசிப்பது, எப்படி தேவனை ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்வது, எப்படி தேவனுடைய பாதத்துல காத்திருப்பது முக்கியமோ, அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளை சுவிசேஷம் அறிவிப்பதும் நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த சுவிசேஷத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், புதிய ஏற்பாடுல பக்கம் 75. மார்க்கு 16:15 வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். நல்லா கவனிங்க, இந்த கட்டளை, அதாவது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற கட்டளை
எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பைபிள் வாசிச்சவங்க, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த வசனத்தை கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. என்னது கிரேட் கமிஷன் அப்படின்னா என்னன்னா, மிக மிக முக்கியமான ஒரு கட்டளை. இயேசு கிறிஸ்து கொடுத்த எத்தனையோ கட்டளை கொடுத்தாரு பாருங்க. அதை எல்லாம் கட்டளை காட்டிலும் இதுதான் மிகவும் பிரதானமான ஒரு கட்டளை அப்படின்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கட்டளையை இன்னைக்கு கை கொள்ளும்படியாக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஐயா, எப்படிங்க ஐயா சுவிசேஷம் அறிவிப்பது? எனக்கு தெரியாத, நான் தான் பைபிளே சரியா வாசிக்கிறது இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாத. நான் இப்பதான் வந்திருக்கேன், புதுசு, எனக்கு படிப்பறிவு இல்லையா, எனக்கு ஞானம் இல்லையா, எனக்கு அறிவு இல்லையா, எனக்கு பைபிள் ஆவதும் அக்கம் எதுவுமே தெரியாதையா, நான் ஒரு மண்ணு போல இருக்கேன்யா, ஏதோ ஆண்டவர் அன்பை ருசி பார்த்தேன், ஏதோ சபைக்கு வந்தேன். இல்லைங்கய்யா, சுவிசேஷம்னா நீங்க நினைக்கிற மாதிரி பைபிள்ல இருக்கிறது எடுத்து சொல்றதுக்கு பேரு சுவிசேஷம் இல்லை. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சார், நீங்க எப்படி இருந்தீங்க, ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கீங்க, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க. அதான் கிபி கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின். நல்லா கவனிங்க. நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, இதுதாங்க சுவிசேஷம். இதை நீங்க மற்றவங்களுக்கு அறிவிக்கிறீங்க பாருங்க, இதுதான் சுவிசேஷம், வேற ஒண்ணும் இல்லை. சிஸ்டர், நான் கண்ணீரோடு இருந்தேன் சிஸ்டர், நான் கடனோடு இருந்தேன் சிஸ்டர், நான் வியாதியோடு இருந்தேன் சிஸ்டர், எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை சிஸ்டர், ஆனா ஏசப்பாவை தேடின சிஸ்டர், ஏசப்பா எங்களை தேடி வந்து ரட்சித்தாரு சிஸ்டர், இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, இன்னைக்கு அந்த போராட்டம்லாம் இல்லை, சந்தோஷமா இருக்கேன், சமாதானமா இருக்கேன்னு சொல்ற மாதிரிங்க. இதுதான் சுவிசேஷம். இதை அறிவிக்கிறதுக்கு என்னையா வேணும்? வாய் இருந்தா போதும் ஐயா. டேப் ரெக்கார்டர் கூட பாருங்க, பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு பிளேன்னு ஒரு பட்டனை கொடுத்தா என்ன பண்ணுது, அது எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் செய்ததை ருசி பார்த்த நாம அதை காட்டில அதிகமா கத்த வேணாவா? யோசிச்சு பாருங்க. காக்கா எத்தனை வாட்டி கான்னு கத்துது, அதுக்கு தெரிஞ்ச ஒரே சத்தம் அது மட்டும்தான். நல்லா கவனிங்க. சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாலும் அதை தான் கூப்பிடுது. மற்றவங்களை எந்த விஷயத்துக்காக கூப்பிடணும், துக்கத்தை ஷேர் பண்றதுக்குன்னா அதுதான் கூப்பிடுது. காக்கா கிட்ட வேற சவுண்ட் ஏதாவது பார்த்துருக்கீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. வெறும் கான் தான், ஆனா அதுலயே பல விதமான அர்த்தம் உள்ள சவுண்ட் இருக்கு. அதை கொஞ்சம் அழுத்தமா சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, காக்காங்களுக்கு தெரியும். தூக்கி சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நீட்டமா சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண காக்காவே இவ்வளவு அர்த்தத்தோடு கூவுதுன்னா நீங்களும் நானும் எவ்வளவு போகணும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த கிருபை எவ்வளவு பெருசு, கர்த்தர் கொடுத்த ஜீவன் எவ்வளவு பெருசு, ரட்சிப்பு எவ்வளவு பெருசு. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம பெற்றிருக்க நிம்மதி அடுத்தவங்க கிட்ட இல்லை, நாம பெற்றிருக்க சந்தோஷம் அடுத்தவங்க கிட்ட இல்லை. இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், எந்த விதமான பிரச்சனை போராட்டம் இல்லாம. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் துக்கத்தோடு இருக்காங்க, எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷம் சொல்வது? நீங்களும் நானும் தான் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் 3 விஷயத்தை செய்ய சொல்றார். என்ன சொல்றாரு? 3 விஷயத்தை செய்ய சொல்றார். நல்லா கவனிங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல, 3 விஷயமும். முதல் விஷயத்தை பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறத ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்ற முதல் விஷயம் என்ன என்றால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம். நல்லா கவனிங்க. பவுல் அந்த ஊருக்கு போனாரு. ஆண்டவர் இப்ப சொல்லிட்டாரு, மக்கதோனியாவுக்கு போக சொல்லிட்டார் இல்லையா, சுவிசேஷம் அறிவிக்க சொல்லிட்டார். பவுல் போய் என்ன பண்ணாரு, ஊர்ல இருக்க எல்லாரையும் பார்த்து, தம்பி இங்க வாப்பா, பிரதர் இங்க வாங்கப்பா, சிஸ்டர் இங்க வாங்கப்பா அப்படின்னா சொன்னாரு. அங்க பாருங்க, வசனம் சொல்லுது, அவர் எப்போதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு போனார். அதாவது அவரு அந்த ஊருக்கு போய் எதையுமே செய்யல. அவர் செஞ்சது என்னது, அந்த ஊர்ல ஒரு ஆறு போகுது, அந்த ஆறு ஓரமா கரையில என்ன பண்ணாரு, அவர் கூட போன நண்பர்கள்லாம் போய் என்ன பண்ணாங்க, தினந்தோறும் ஜெபிக்க செஞ்சாங்க. ஐயா என்ன செஞ்சாங்க? ஜெபிக்க செஞ்சாங்க. ஜெபம் மட்டும் தான் செஞ்சாங்க. நல்லா கவனிங்க. நீங்க அங்க போய் ஒரு நாள் ஜெபிப்பீங்க, 2 நாள் ஜெபிப்பீங்க, 3 நாள் ஜெபிச்சான். அங்க எல்லாம் கூடி ஜெபிக்க என்னடா இந்த மனுஷங்க ஒரு 3 பேர் 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்தது. என்ன கூட்டம் வந்தது? அதுதான் சகோதரிமார்கள் கூட்டம். நல்லா கவனிங்க. ஆத்தங்கரையில என்னத்துக்கு வருவாங்க சகோதரிமார்கள்? அந்த காலத்துல ஆத்த ஓரமா தான் துணி துவைக்க வருவாங்க. அல்லேலூயா. அப்ப தண்ணி பிடிக்க வருவாங்க. இன்னைக்குதான் நம்ம எல்லாம் கிணறு, அது பம்பு செட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ஆத்துல எடுக்க தான் வருவாங்க, துணி துவைக்கிறதுக்கு அங்கதான் வருவாங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு, பவுல் அங்க போய் வேற எதுவுமே செய்யலைங்க, வெறும் ஜபம் தான் பண்ணான்.
அவனோடு கூட போன சகோதரர்களை சேர்த்து வச்சு அவன் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே வசனம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற சகோதரிகளுக்கு அங்க அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய காரியம் என்ன நடந்துச்சான்? அந்த வசனம் 13-14 திரும்ப வாசிங்க. பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசி. ஆமா, நல்லா கவனிங்க. முதல்ல தனியா தான் போய் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு? இப்போ அங்க துணி துவைக்க வர சிஸ்டர்லாம் இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆமா, டெய்லி அவங்க துணி துவைக்க வர இவரும் ஜெபம் பண்றாரு. அதனால என்ன ஆயிப்போச்சு? நம்ம பிரதர் வந்துட்டாரு, நம்ம சிஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாயிருச்சு. அதாவது என்னாச்சு? ஒரு அன்பு உருவாயிருச்சு, ஒரு நட்பு உண்டாயிடுச்சு. இப்போ இந்த பவுல் என்ன பண்றாரு? அவங்களுக்கு நற்செய்தியே சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஏசப்பா, நான் இப்படி இருந்த சிஸ்டர், என் ஆண்டவர் இப்படி ரட்சித்தாரு சிஸ்டர், நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு அவர் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நல்லா கவனிங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, அவர் என்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ண வராரோ அன்னைக்கெல்லாம் வந்த சகோதரிகளுக்கெல்லாம் டெய்லி அவர் சொல்லிக்கிட்டே வராரு. அங்க என்ன நடந்துச்சுன்னா 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஊராலும் லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். நல்லா கவனிச்சீங்களா? பவுல் சொல்லத கேட்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஒரு சகோதரி லீதியாள் என்கிற சகோதரியுடைய இருதயத்தை என்ன பண்ணாராம்? கர்த்தர் திறந்தாரு. ஐயா, கர்த்தர் திறக்கலாம், நீங்களாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. நம்மளுடைய வேலை விதைக்கிறது, அறுவடை செய்ய வைக்கிறது யாரு? விளைய செய்ய வைக்கிறது யாரு? அவர் வேலை. பவுல் கரெக்டா செஞ்சான் பாருங்க. என் வேலை சத்தியத்தை சொல்றது. அங்க போனா நின்னா முதல்ல ஜெபம் பண்ணா. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு அவங்களாம் சிஸ்டர் பார்த்து முதல்ல சிரிச்சிருப்பாங்க. அப்படியாங்க, ஓகே, ஓ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நல்லா கவனிங்க. ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. டக்குன்னு அவன் என்ன பண்ணான்? அந்த நட்பை பயன்படுத்தி ஆண்டவருடைய நற்செய்தியை அவங்களுக்கு அறிவிச்சான். நல்லா கவனிங்க. எத்தனை நாள் சொன்னான்னு தெரியல, ஆனா ஒரு நாள் ஒரு சகோதரியுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க விதைங்க, விதைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஜெபம் பண்ணி விதைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. எப்போ கர்த்தர் யாருடைய உள்ளத்தை திறக்கணும் அவருக்கு தெரியும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பவுல் அதை மட்டும் தான் செஞ்சார். நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிவிக்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட ஜெபம் இருக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். நம்ம வீட்டுல இருந்து என்ன சத்தம் கேட்கணும்? சண்டை போற பாத்திரம் உருண்ட சத்தம் கேட்கக்கூடாது. நம்ம வீட்டுல இருந்து புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுற சத்தம் கேட்கக்கூடாது. அக்கம் பக்கத்து வீட்டுக்கு என்ன சத்தம் கேட்கணும்? ஜெப சத்தம் கேட்கணும், துதி சத்தம் கேட்கணும், தேவனை மகிமைப்படுத்துற சத்தம் கேட்கணும். இந்த சத்தம் வசனம் சொல்லுது இருதயத்தை நடக்கும். இப்ப சண்டை சத்தம் இல்ல. சண்டை சத்தம் கேட்டா இயேசு கிறிஸ்துவ வேணான்னு ஓடி போயிடுவாங்க. அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்னங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கிருபையாக நம்ம கொடுத்த ரட்சிப்பை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இல்லைங்க. எத்தனையோ பேருக்கு இல்லை. நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கோம், நிம்மதியா படுத்து தூங்குறோம். ஆனா இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனையோ சகோதரிமா கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனையோ சகோதரர் கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, என் புருஷன் இப்படி இருக்கானே, என் மனைவி இப்படி இருக்காங்க, என் சொந்தக்காரங்க இப்படி இருக்காங்களே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த கிருபை நமக்கு கொடுத்துருக்காரு. அருமையான பிள்ளைகளை அதை அவங்க பெற்றுக்கொள்ளன்ற ஒரு பாரம் நமக்கு வேணாவா? ஒரு நன்றி உள்ள உணர்வு வேணாமா? ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தார். அதே போல நாம ஒரு சில பேர் மீட்டெடுக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த உணர்வு தான் சுவிசேஷத்தை அறிவிப்பது. அப்ப இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுத்தா, நீங்க சொல்லும் போது சில பேருடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திறப்பாரு. ஏன்னா நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் இருப்பீங்க. நீங்க ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு உங்க இருதயத்தை திறந்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாரு? உங்க வாயிலிருந்து வர வார்த்தைக்கு சில பேர் கேட்கறதுக்கு இருதயத்தை திறப்பாரு. இருதயம் திறக்குதான். இங்க சபைக்கு வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது இருதயம் திறக்குதான் இல்ல? இருதயத்தை நல்லா டைட் போட்டு பஞ்சாப் பூட்டு, திண்டுக்கல் பூட்டுலாம் போட்டு பூட்டுறீங்களா? யோசிச்சு பாருங்க. இங்க வரும்போது இருதயம் திறந்து இருக்கணும். ஆராதனை என்ன பண்ணுது? துதி ஆராதனை என்ன பண்ணுது? பாட்டு என்ன பண்ணுது தெரியுங்களா? இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களை கேட்க வைக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துது. பாட்டுன்னா என்ன? ஆராதனை என்ன? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஆத்துமாவை தாழ்த்துறதுக்கும் உங்க ஆத்துமாவை உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்பதற்கும் தேவனை நோக்கி பார்ப்பதற்கும் ஆராதனையும் இந்த ஜபமும் என்ன பண்ணுது? உங்களை ஆயத்தப்படுத்துது. அப்பதான் இந்த வார்த்தை டப்புன்னு வந்து உங்க நிலத்துல விழும். அது நல்ல நிலமா மாறுறது, பண்படுத்தப்படுறது எப்போ? ஆராதனை வேலையில தான். ஆராதனை வேலை தான். திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் கண்ணீர் அழுவாங்க,
திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க அவங்க உள்ளத்தில் கர்த்தர் என்ன காரியத்தை செய்கிறாருன்னு. சில பேரோட உள்ளத்தில் கிளப்பார போட்டு அப்போ தான் நோண்டிக்கிட்டு இருப்பார் ஆண்டவர். ஏன்னா அடியிலிருந்து மண் வரணும், அதை நல்லா பண்படுத்துறாரு. சில பேருக்கு பண்படுத்தப்பட்டவருக்கு அபிஷேகம் மழையை ஊத்துறாரு நல்லா விளைய வைக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க, ஆராதனையில் தேவனோட வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் சில பேர் அழுகிறத பார்ப்பீங்க, சில பேர் கண்ணீர் வடிக்கிறத பார்ப்பீங்க, சில பேர் அப்படியே ஆண்டவரை நோக்கி நன்றி 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 சொல்லி பரவசம் அடைகிறத பார்ப்பீங்க. இதெல்லாம் என்ன? ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியம், அவங்கள கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறதுக்கு கர்த்தர் செய்கிற காரியம். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்தை நீங்கள் முதல்ல அறிவிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஜெபம் செய்யணும். என்ன பண்ணணும்? ஜெபம் செய்யணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணால் சில சகோதரிகளை கொண்டு வருவார். நீங்கள் ஜெபம் பண்ணால் சில சகோதரங்க சத்தத்தை கேட்டு வருவாங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வாய் திறந்து வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் பைபிளில் அப்படியே A to Z யாரும் சொல்ல வேணாம். நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களை ஏசப்பா என்ன பண்ணாரு, அதை மட்டும் சொல்லுங்க. நீங்கள் அதை சொன்னாலே உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கும். உங்கள் சாட்சியை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்சதை சொல்லுங்கள். ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றினதை சொல்லுங்கள். நீங்கள் இதை சொல்லும்போது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். வசனம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. யார் மத்தியில்? தேவ தூதர்கள் மத்தியில் களி கூறுதல் உண்டாகுது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் ஜெபம் செய்ய தயாராக இருந்தால் ஆண்டவர் கூட்டத்தை சேர்க்க அவர் தயாராக இருக்கார். அல்லேலூயா. இது யார் சேர்ப்பா? யோசனை பண்ணி பாருங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? சில தேவ தூதர்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. நீங்களும் நானும் கூட இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுங்களா? நமக்காக கர்த்தர் சில தூதர்களை வச்சிருந்தாரு. இந்த தூதர் தான் நம்மளே அறியாம, இந்த சத்தத்தை கேளுடா, இந்த ஊழியக்காரர் சொல்றது கேளுடா, இந்த பாட்டை கேளுடா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்க வச்சாங்க. இன்னைக்கு அந்த கேட்க வச்சதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ நம்மளை போல இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பணிவிடை செய்யறதுக்கு தேவ தூதர்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. நீங்க போய் அங்கே ஜெபம் பண்ணாலே அந்த தேவ தூதர்லாம் பண்ணுவாங்க. ஓ, இந்த ஆடு கர்த்தருடையது, இந்த ஆடு கர்த்தருடையது, இந்த சகோதரன் கர்த்தருடையவன், இந்த சகோதரி கர்த்தருடையவன் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுவான்? உங்களே அறியாமல் திடீர்னு நீங்கள் வர்ற அன்னைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. திடீர்னு உங்கள் சத்தத்தை கேட்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து கண்ணீர் விட்டு அழ வைப்பார். கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பம் ரட்சிக்கப்படும். அப்போ முதல்ல பவுல் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு, கூட்டத்தை கர்த்தர் கூட்டினாரு, சுவிசேஷம் சொன்னா, அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? சுவிசேஷம் அறிவிக்க ஜெபம் செய்யணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 16:18 வரைக்கும் வாசிங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 186. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். போதும், நல்ல கவனிங்க. இப்ப ரெண்டாவது என்ன பண்ணாரு பவுல்? வேற ஏதாவது செஞ்சாரா? இப்போ என்னதான் பண்ணாரு? திரும்பவும் அவர் ஜெபம் பண்ணதான் போனார். அப்படிதானே எழுதியிருக்கு அந்த வசனம். பாருங்க, ஸ்டார்டிங் வாசிங்க திரும்ப சிஸ்டர். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு திரும்ப பாருங்க. அவன் எப்பவும் ஜெபம் பண்ற இடத்துக்கு தான் ரெண்டாவது வாட்டியும் போறான். எதுக்காக போறான்? இப்பவும் ஜெபம் பண்ண தான் போறான். நல்லா கவனிங்க. முதல்ல ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் கூட்ட சகோதரிகளை கொண்டு வந்தாரா? இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. நீங்க ஜெபம் மட்டும் ஒழுங்கா செஞ்சா போதும், சில பிசாசு பிடிச்சவங்களை கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார். சில பிசாசு பிடிச்ச ஆள் வரும். நீங்க போனாலே அது ஆடும், நீங்க பேசினாலே அது ஆடும், நீங்க ஜெபம் பண்ணாலே ஆடும். உங்க வேலை, என் வேலை என்ன? அதை துரத்துறது. அல்லேலூயா. ஆடுதுனாலே விஷயம் தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களை தான் அதை பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரியா வச்சிருக்காரு, அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அப்ப நல்லா கவனிங்க. நீங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, நற்செய்தி அறிவிப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்யறாரு. முதல்ல சகோதரி கூட்டத்தை கொண்டு வந்தாரா? இப்ப என்ன பண்றாரு? அந்த ஊர்ல பிசாசு பிடிச்ச ஆளெல்லாம் என்ன பண்ணுவாரு? உங்க வீட்டு முன்னாடி கொண்டு வருவார். நீங்க ஜெபிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஆடும். நல்லா கவனிங்க. எங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. நாங்கள்லாம் வாலிபர்களாக இருந்தப்போ ஹவுஸ் விசிட்டிங்கு போவோம். ஹவுஸ் விசிட்டிங்கு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி சிந்தாதிரிப்பேட்டையில் நான், என்னுடைய மச்சான் பால் ஸ்டீஃபனு, இன்னும் வாலிபர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நாங்கள் எங்கள் சர்ச்சோடைய ஒரு பிலீவர் வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்லா கவனிங்க. நாங்கள் ரவுண்டாக அப்படி ஜெபம் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. கதவு சாத்தி இருக்குது. ஏன்னா அது வாடகை வீடு இல்லையா, அதனால் கதவு சாத்தி இருக்குது.
அந்த சிந்தாரிப்பேட்டை பகுதியில் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா எங்கள் காலெல்லாம் யாரோ தொட்டு தொட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. எங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ நடக்குது, சரி கர்த்தர் ஏதோ செய்கிறாரு அப்படின்ட்டு நாங்கள் நல்லா ஃபயராக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணி முடிச்சு பார்த்தா ஒரு சகோதரி காலை விழுந்து தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டு வாசல் கதவு திறந்துருக்கு, வெளியே ஊரே கூடி போயிடுச்சு. இது சிந்தாரிப்பேட்டில் நடந்த விஷயம். நல்லா கவனிங்க. அந்த அம்மா பிசாசு பிடிச்ச ஆள். அந்த அம்மா என்ன சொல்லுது, இவங்க நமக்கு ரட்சிப்பு சொல்ல வந்திருக்காங்க, ரட்சிப்பு சொல்ல வந்திருக்காங்க, ரட்சிப்பு இந்த வசனத்தில் எழுதி இருக்கிறது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பாருங்க. அந்த அசுத்தாவி பிடிச்ச ஆள் என்ன பண்ணிச்சு, பவுலை பார்த்து அவங்க கூட வந்தவங்களாம் பார்த்து, இவங்களாம் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க, இவங்க ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா கவனிங்க. அதே விஷயம் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் ஜெபம் செஞ்சா சொல்லுங்க, நாம ஜெபம் செஞ்சா பிசாசு ஓடும், பிசாசு ஓடும். அந்த இடத்துல பெரிய ரட்சிப்பு உண்டாகும், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். அந்த பிசாசை துரத்துற ஆளு நீங்க தான், அந்த பிசாசை துரத்துற ஆளு நான் தான். சொல்லுங்க, ஆமா, அந்த பிசாசை துரத்துறதுக்கு தான் என்ன கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஜெபம் செய்வீங்களா? ஜெபம் செய்வீங்களா? நீங்கள் ஜெபம் செஞ்சால் அற்புதம் நடக்குங்க. நீங்கள் அந்த ஆவியை விரட்ட உங்கள் பின்னாடி வர்ற ஆவியெல்லாம் ஓடி போயிடும். நல்லா கவனிங்க. உங்களை பின்தொடர்ற ஆவியெல்லாம் ஓடணுமா வேணாவா? உங்கள் புருஷனை தொடர்றது, உங்கள் பிள்ளையை தொடர்றது, உங்கள் மனைவியை தொடர்றது, நீ எதை விதைக்கிறாயோ அதை ஓட்டனா இங்கே என்ன வேணும், ஓடும். உன்னை தொட வர்றது, ஐயோ அலறி அடிச்சுக்கிட்டு, எப்பா இவங்கிட்டயா போய் தெரியாமல் கரண்ட் கம்பியில் கை வைக்க வந்துட்டோமே அப்படி என்ன பண்ணும் பிசாசு, அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும். நல்லா கவனிச்சு பாருங்க. பிசாசுக்கு நல்லா தெரியுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் இல்லாதவனுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. பவுலுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டாலே அற்புதம் நடக்குது. பவுலுடைய ட்ரெஸ் எடுத்து பிசாசு மேலே போட்டால் பிசாசு ஓடி போகுது. பவுலுடைய ட்ரெஸ் எடுத்து வியாதியஸ்தர் மேலே போட்டால் உடனே வியாதி சுகமாகுது. கர்த்தர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. நம்மளை இந்த ஊரே பிடிக்க மாட்டேங்குது, பக்கத்தில் இருக்க சொந்தக்காரன் கூட நம்மளை பிடிக்க மாட்டான். ஆனால் ஏசப்பா எவ்வளோ நேசிச்சு அவருடைய அபிஷேகத்தை எவ்வளோ ஊற்றி இருக்காரு பாருங்களேன். நம்ம கச்சிப்பு தூக்கி போடும்போது கூட சில பேருக்கு சுகமாகுதுன்னா எவ்வளவு நேசிக்கிறாரு பாருங்க. அப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணா இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபம் செய்வீங்களா? ஜெபம் செய்யணும், சத்தமாக செய்யணும். என்னது, அப்படியே மனசுக்குள்ள உங்களுக்கும் கேட்காம பரலோகம் கேட்காம அப்படி இல்லை, சத்தம். ஜெபம் சத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. 4 பேர் கிரிக்கெட்டுங்க, சத்தம் போய் கேட்கட்டும். டிவி சவுண்டு கேட்குதே, பரலோகத்து சவுண்டு, பரலோகத்துக்கு கொண்டு போகிற ரட்சிப்பின் சவுண்டு கேட்க வேணாவா? அதை ஓவர்டேக் பண்ணணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரவேல் தேசத்தில் ஏசப்பாவை துதிச்சாங்க. இந்த சத்தம் பக்கத்து தேசத்து ஆட்களுக்கு கேட்டு அவன் பயப்படுறான், நடுங்குறான். அங்கே இருக்க பிசாசெல்லாம் என்ன சொல்லுது, ஐயோ நமக்கு மோசம் வந்தது. என்னன்னு, தேவன் பாளையத்துக்கு வந்துட்டார், ஊர் உள்ள வந்துட்டாரா, இனிமேல் அவங்கக்கிட்ட நம்மளால் போக முடியாது. பிசாசுக்கு தெரிந்து பாருங்க. நீங்கள் கர்த்தரை துதிச்சா நம்ம அவங்ககிட்ட போக முடியாது. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சா அவங்ககிட்ட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜெபம் எவ்வளோ பெருசு பாருங்க. நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கிறீங்க பாருங்க, அந்த ஜெபம் மேலான காரியத்தை செய்யும். நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. நீங்கள் ஜெபிச்சு பார்த்தா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவார். நீங்கள் ஜெபித்து பார்த்தா சில பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வருவார். அவங்கள நீங்கள் விடுதலை ஆக்குவீங்க. அதை பார்த்த உடனே ஒரு கூட்டம் ஜனம் என்ன ஆகும், ஏசப்போ அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். அப்போ 3வது ஒரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. என்னங்க ஐயா பண்ணாங்க? என்னங்க ஐயா 3 வசனத்துல அதே தான் போட்டுக்குத இல்ல? மொதல் வசனத்துல என்ன போட்டுது, அவங்க ஜெபம் பண்ண போனாங்க. 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அவங்க ஜெபம் பண்ண போனாங்க. 3வது வசனம் என்ன போட்டுக்குது, அவங்களும் ஜெபம் பண்ண போனாங்க. அப்போ ஆண்டவர் 3 விஷயம் இல்லை, 3 ஒன்று தான். என்னது, நீங்கள் ஜெபத்தை நீங்கள் பண்ணாலே போதும், ஆண்டவர் என்ன பண்ண போறாராம், பெரிய காரியங்களை செய்ய போறார். இங்க என்ன நடந்தது வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆமா, நல்ல கதவுலாம், அடைக்கப்பட்ட கதவுலாம் திறக்கும். நீங்க ஜெபம் பண்ணாதானே திறக்கும்.
நம்ம தான் ஜெபமே பண்ணலன்னா, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தரங்கப்பா, எனக்கு ஆண்டவரே வருமானத்தை திறந்து கொடுங்கப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனையா இருக்கேன், நான் ரொம்ப துக்கமா இருக்கேன், எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கமே, அதுக்கு பதிலாக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். இங்க ஜெபம் பண்ண உடனே வசனம் சொல்லு, கதவெல்லாம் திறந்துருச்சு. என்னது கதவுலாம்? உன் ஆசீர்வாதத்துக்கு கதவெல்லாம் என்ன பண்ணுது? அங்க தடக்குது. எதெல்லாம் உனக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் இப்ப என்ன ஆயிப்போச்சு? திறவுண்டுச்சு. கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதத்தின் வாசல்லாம் இப்ப என்ன பண்ணுச்சு? ஜெபம்ன்ற சாவியை போட்ட உடனே டப்புன்னு லாக்கெல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ஜெபம் செஞ்சா என் ஆசீர்வாதம் திறக்கும், என் வாசல் திறக்கும், எனக்கு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணின எல்லா காரியமும் திறந்து கொடுக்கும். அப்ப ஜெபம் எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்க, வாசல் திறக்கதை பார்ப்பீங்க. சில இடத்துல உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். சில பேர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு காரியங்களை செய்வாங்க, உதவிகளை செய்வாங்க, ஒத்தாசைகளை செய்வாங்க. யாருன்னே தெரியாது. பிரதர் இந்தாங்க, பிரதர் வச்சுங்க, இந்தாங்க சிஸ்டர் வச்சுங்க, பிரதர் நான் என்ன செய்யணும், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா? தேடி வருவாங்க, தேடி வந்து அற்புதம் செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணா, சில பேர் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவங்க பாடி கர்த்தரை துதிக்கும் போது சிறைச்சாலையில் தான் இருக்காங்க. நல்ல கவனிங்க, எங்கே இருக்காங்க? சிறைச்சாலையில் கைதியாக இருக்காங்க. அங்கே போனால் கூட ஜெபம் விடலை பாருங்க, ஜெபத்தை விடலை பாருங்க. அங்கே ரத்தம் சொட்டுது, அடித்தாங்க, உதைச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவன் ஜெபத்தை விட்டானா? பவுல் விடலை. சீலா விட்டாரா? விடலை. 2 பேரும் என்ன பண்ணாங்க? அவங்க எப்போவும் ஜெபிக்கிற மாதிரி பாடி துதிச்சு ஜெபம் பண்ணாங்க. வசனம் சொல்லுது, அந்த பாட்டு சத்தம், அந்த துதிக்கிற சத்தம், அந்த ஜெப சத்தம் சிறைச்சாலையில் எல்லா கைதி காதில் விழுந்தது. நல்லா கவனிச்சிங்க, எல்லா கைதி காதில் விழுந்தது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணா, நீங்கள் பாட்டு பாடினா, நீங்கள் கர்த்தரை துதிச்சிங்கன்னா நமக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்க காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ ரட்சிப்பு உண்டாகுன்னு தெரியாது, எப்போ அங்கே அற்புதம் நடக்குன்னு தெரியாது, எங்கே மகிமையான காரியம் நடக்குன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு நல்லா ஒரு ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே வாலிப பிராயத்தில் ஊழியத்துக்கு போன இடத்துல மேலே நாங்கள் இருக்கிற இடத்த சர்ச்சு ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு குடும்பம் புதுசாக வந்தாங்க சபைக்கு. எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு பாஸ்டர் கேட்டார். அப்போது அந்த குடும்ப தலைவர் சொல்கிறார், என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா இந்த பக்கமாக நடந்து போனோங்க ஐயா, பாட்டு சத்தம் கேட்டுச்சு ஐயா, அப்படியே அந்த சத்தத்தை நோக்கி வந்தால் பார்த்தா சர்ச் இருக்குது, அதுலேருந்து வர ஆரம்பித்தேன் ஐயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அதோடு அந்த சபைக்கு வந்தவர் தான் இன்றைக்கி அந்த சபையில் அவர் மூப்பராக இருக்கார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாயை திறந்தா சத்தம் வெளியே வரும், நீங்கள் வாயை திறந்தா ரட்சிப்பு உண்டாகும். சில பேர் இயேசுவை அறிந்து கொள்ளுவாங்க, சில பேர் கேட்பாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் வசனம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை நீ காண்பா. அப்போது சில பேர் இன்றைக்கி ரசிக்கப்படுவாங்க, சில பேர் நாளைக்கு ரசிக்கப்படுவாங்க, சில பேர் அடுத்த நாள் ரசிக்கப்படுவாங்க, சில பேர் மாதம் கழிச்சு ரசிக்கப்படுவாங்க. அவங்களோட ரட்சிப்பு இப்போ யார்கிட்ட இருக்குது? உங்கள் ஜெபத்தில் இருக்குங்க, உங்கள் துதியில் இருக்குது, உங்கள் பாட்டில் இருக்குது. நீங்கள் சும்மா பாருங்க, இயேசுவே உம் நாம, அந்த பாட்டில் தான் அவங்க ரட்சிப்பு இருக்குது. அல்லேலூயா. ஏசப்பா உங்கள் நாமத்தில், அதில் தான் அவங்க ரட்சிப்பு இருக்குது. நீங்கள் வாயை திறந்து பாடலைன்னா அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வாயை திறந்து கர்த்தர் நல்லவர் வல்லவர் அவர் போதுமானவர் சொல்லலைன்னா எப்படி அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும்? யோசனை பண்ணி பாருங்க. தயவு செய்து வாயை பூட்டி வைக்காதீங்க, வாயை என்றைக்கே திறந்துருங்க, வாயை என்றைக்கே திறந்துருங்க. ஒன்று வண்டியில் போகும்போது கர்த்தரை துதிச்சுக்கிட்டே போங்க, நடக்கும்போது துதிச்சுக்கிட்டே போங்க, ஜெபிச்சுக்கிட்டே போங்க. உங்களையும் அறியாது உங்கள் பின்னாடி சில பேர் அந்த சத்தத்தை கேட்டுட்டு பின்னாடியே வருவாங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகும். நல்லா கவனிங்க. கதவு திறந்துச்சு, அப்புறம் அந்த வசனம், கட்டுகளும் கழண்டு போயிற்று. கட்டுலாம் அறுத்து போச்சு. பார்த்தீங்களா? சில பேருக்கு சில கட்டு இருக்கு, முன்னேற முடியாத கட்டு. நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் அதில் வருமானமே வராது, சொற்ப வருமானம் தான் வரும். அப்படியே வந்தாலும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த வருமானம் என்ன ஃபுன்னு ஊதுனா மாதிரி போயிடும். பேக்கெட்டில் போட்டால் திடீர்னு நல்லா இருக்க, காலில் போகும்போது நல்லா இருக்கும் சட்டை, வீட்டுக்கு பணம் வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஓட்டையாக இருக்கும், துட்டு எங்கே ஊந்துனே தெரியாது. சில பேர் போட்ட காசெல்லாம் பிஸ்னஸ் எங்கே போச்சுன்னே தெரியாது. சில பேர் தொழிலில் போட்டிருப்பீங்க, சில பேர் எவ்வளோ உழைப்பை போட்டிருப்பீங்க, சில பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் வீடு வந்து சேராது எதுவும். ஏன்? கட்டு. அப்போ இந்த கட்டெல்லாம் எப்போ அவிழும்? நீங்கள் ஜெபம் பண்ணால் கட்டு அவிழும். உங்கள் வீட்டு கட்டம் அவுரும், அடுத்த வீட்டு கட்டும் சேர்ந்து அவுரும். அல்லேலூயா. ஒரே கல்லில் 2 மாங்காய். உங்கள் கட்டு இப்போ பாருங்கள், பவுல் பாடி துதிச்சான், அவன் கட்டு அவுந்துச்சு. அந்த சிறைச்சாலையில் அவனோடு கூட மற்ற கைதிகளோட கட்டு என்ன ஆயிடுச்சு? ஆமாம், வந்துச்சு. அந்த இடமே அசைஞ்சிச்சு.
அந்த இடமே பூமி அதிர்ந்துச்சு. நீங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் பூமியை கூட குலுக்குறாரு பாருங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் உலுக்கிடுவாரு அங்கே போட்டு. என் பிள்ளைக்கு எத்தனை போய் கொடுடா, என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்க, போய் கொடு, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், போய் கொடு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியாது சில பேர் ஆண்டவர் குலுக்கிறத, சில பேர் அசைக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன் ஜெபிக்கிறவன் நேற்று ஒரு சாட்சி கேட்டேன். என்னன்னா, பால் யாங்கிச்சோ எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் தென்கொரியாவில் பெரிய சர்ச்சு, உலகத்திலேயே பெரிய சர்ச்சு யாருதுன்னா அவரது தான். 18 லட்சம் பேர் நோ இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சபையில். அந்த ஊழியக்காரருடைய பையன் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸு சாப்பிட்டதில் ஒரு 40 பிள்ளைங்க மேலே இறந்துட்டாங்க. அதில் அவருடைய பையனை இறந்து போயிட்டான். ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, ஒய்ஃபு போய் அலறி அடிச்சுக்கிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா பிள்ளை செத்து போச்சு. நல்லா கவனிங்க, சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி உடம்பு நீல கலரில் ஆகி போச்சான். பாடியை கையில் கொடுத்து விட்டாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. வீட்டில் எடுத்துன்னு வந்தாச்சு. அவர் அப்பா வரார், யார் பால் யாங்கிச்சோ வரார். அவர் வந்தார் என் ரூமில், அவர் ஜெபிக்கிற ரூமில் எடுத்துன்னு போய் பையனுடைய பாடியை வைக்கன்னு சொல்லிட்டாரு. வச்சுட்டு எல்லோரும் வெளியே போங்கன்னாரு. முழங்கால் படியிட்டார், ஜெபம் பண்ணார். பார்த்தா பையன் உயிரோடு எழுப்பிட்டான். அந்த பையன் சொல்கிறான், என்ன சொன்னான், எங்கடா போனேன் அப்படின்னா, மேலே போனேன்ப்பா, தேவதூதர்லாம் வந்தாங்க, என்னை கூப்பிட்டு போனாங்க, ஏசப்பாவை பார்த்தேன். ஏசப்பா என்ன சொன்னார், தம்பி நீ வீட்டுக்கு போ அப்படின்னாரு. என்னத்துக்குப்பா? நான் இல்லை போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் போக மாட்டேன் வீட்டுக்கு. டேய், உங்கள் அப்பா முட்டி போட்டுட்டான்டா, அவன் முட்டி போட்டானா அவன் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டான், இல்லைன்னா நான் போய் கொடுத்துடணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமே இருக்கிறன்ற பிள்ளைய ஏசப்பா என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் எடுத்து போய் பத்திரமா சேஃபாக கொடுத்துட்டு வந்தார். நல்லா கவனிங்க, ஜெபிச்சா முழங்கால் படிட்டா பரலோக தேவனை இறங்கி வராரு பாருங்க. பரலோக தேவனை இறங்கி வராரு பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையை மாறும். நீங்கள் முட்டி போட்டால் பதில் காணாத வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க. அங்கேருந்து பரலோகத்திலேருந்து அவரே இறங்கி வந்துடுவார். எப்பா இவன் முட்டி போட்டானா இவன் எந்திரிக்கவே மாட்டான், நான் கொடுக்காத வரைக்கும் இவன் அந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டான் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஓடோடி வராரு பாருங்க. பிள்ளையை கூப்பிட்டு வர்றாரு. அவன் சொல்கிறான், பையன் சொல்கிறான், இந்த நிற்கிறாரு பாருங்க ஏசப்பா, அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்கன்றான் ஊழியக்காருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெபம், உங்கள் ஜெபம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் சிஸ்டர், ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜெபத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. அது பரலோகத்தை அசைக்கக்கூடியது, அது சிறைச்சாலையை அசைக்கக்கூடியது. உங்கள் கட்டுகளை அறுக்கும், உங்கள் போராட்டங்களை அறுக்கும், அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் அது திறந்து கொடுக்கும். அது அநேகருடைய உங்கள் பிரச்சனையை மட்டும் இல்லை, அநேக பிரச்சனையை மாற்றும். நீங்கள் இங்கே ஜெபிக்க ஜெபிக்க அடுத்தவங்களுக்கு போராட்டம் மாறும், அதோடு கூட உங்கள் போராட்டமும் மாறும். நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஜெபம் சிம்பிளான விஷயம். ஜெபம் 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 இந்த சாதாரண ஜெபம் சில பேருடைய வாழ்க்கையை மாற்றும். யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சிறைச்சாலையில் எத்தனையோ பேர் விடுதலை ஆனாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படிங்க? பவுல் என்னங்க செஞ்சார்? காசு கொடுத்தாரா? இல்லை யாருக்கா போய் எதாவது செஞ்சாரா? ஒன்றும் செய்யலை, ஜெபந்தான் பண்ணார். மக்கத்தோனி ஆள் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. போய் என்ன தான் பண்ணான்? வெறும் ஜபந்தான் பண்ணான். 3 இடத்துல பார்த்தோம். 3 இடத்துல வேறு எதாவது செஞ்சானா? சோறு பொங்கி போட்டேன், நான் தானம் தர்மம் பண்ணேன், எதாவது சொல்லியிருக்கா? ஜபந்தாயா பண்ணா. ஜபம் பண்ணா ஒரு சகோதரி லீதியால் கர்த்தர் ரட்சித்தாரு. ஜபம் பண்ண போனால் பிசாசு ஆடிச்சு, ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுச்சு. ஜபம் பண்ணா, சிறைச்சாலை தான், அடி உத தான், துக்கம்தான், வேதனை தான், தாங்க முடியல, கண்ணீர் தான். ஆனால் கஷ்டத்தின் மத்தியில் என்ன பண்ணா? எப்பவும் ஜெபிக்கிற ஜபத்தை விடவே இல்லை. நீங்களும் ஜெபிச்சு பாருங்க, நீங்களும் ஜெபிச்சு பாருங்க. உங்கள் கட்டு அவிழும், உங்களுக்காக வாசல் கர்த்தர் திறந்து கொடுப்பா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அநேக கட்டுகள் திறக்கப்படும். சிறைச்சாலை கதவுலாம் உங்களுக்காக திறக்கப்படும். உங்களை எதெல்லாம் பிசாசெல்லாம் உன்னை எழும்ப முடியாதபடிக்கு கட்டி வைக்குதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீ முறியடித்து அதெல்லாம் கழட்டிட்டு வெளியே வருவ. இன்னைக்கு அந்த கிருபை வேணாவா? அந்த கிருபை வேணாவா? கிருபை வேணான்னா சும்மா இருங்க, வாயை மூடிக்கிட்டே இருங்க. கிருபை வேணும், நான் சோத்திரம் சொல்லணும், அவரை மையப்படுத்தின. ஏசப்பா தேங்க்யூலோ, இன்னைக்கு என் கண்ணை திறந்தீங்களே, எனக்கு ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க ஜெபம் மேலானது, உங்க ஜெபம் மேலானது. சொல்லுங்க, ஜெபம் என்ன பண்ணும்? இருதயத்தை திறக்கும். சொல்லுங்க, ஜெபம் இருதயத்தை திறக்கும். என் இருதயத்தையும் திறக்கும், என் புருஷன் இருதயத்தையும் திறக்கும், என் பிள்ளைங்க இருதயத்தையும் திறக்கும், மற்றவங்க இருதயத்தையும் திறக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் ஜெபம் சில பிசாசுகளை விரட்டும், சில போராட்டங்களை விரட்டும். அது மூலம் என் அற்புதம் நடக்கும், அது மூலம் ஏசப்போட நாமம் மகிமைப்படும். நான் ஜெபம் பண்ணா பூமி அசையும், சிறைச்சாலை அசையும்,
கட்டுகள் அறுக்கப்படும், எனக்கான வாசல் திறக்கப்படும், எனக்காக கர்த்தர் கட்டுகளை அறுப்பாரு, எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, எனக்கு ஒரு பெரிய மகிமையை காட்டுவாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் எல்லாரும் கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த கைப்பிரதி என் கையில் கொஞ்சம் கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, கண்கள் திறந்து பாருங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த கைப்பிரதி கொஞ்சம் கொடுத்தாங்க. நேற்றுக்கு ரப்பர் ஸ்டாம்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்குது. இன்றைக்கி சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா ஜெபம் செய்யுங்க, ஸ்தோத்திரம். இன்றைக்கி எத்தனை பேர் இதை விதைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு நாளைக்கு ஒன்று கொடுங்க, நல்லா ஜெபிச்சுட்டு, சரிங்களா? சும்மா அப்படியே எடுத்து போய் கொடுத்துடக்கூடாது. நல்லா ஜெபிச்சு நான் விதைச்சது 30, 60, 100 பலனை கொடுக்கணும். நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஐயா என்ன பண்ணிடுவார், கைப்பிரதி எங்ககிட்ட கொடுத்துருவார். நாங்கள் இதெல்லாம் சீல்லாம் குத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாங்கள் யாரெல்லாம் கைப்பிரதி கொடுக்க போகிறோமோ கையை கோத்து ஜெபம் பண்ணி நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி, இந்த ஒன்றும் வீணாக போகக்கூடாது, இதை கொடுக்குற ஒவ்வொருத்தரும் ரசிக்கப்படணும், இப்படி சொல்லி தான் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தோம். எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் செய்யுங்க, கூடவே என்ன பண்ணுவாங்க, வசனத்தை விதைங்க. இங்கே கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 5 எடுத்துங்க, 10 எடுத்துகிட்டு போங்க. ஒரு நாளைக்கு 1 கொடுங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு கொடுங்க. அந்த 1 பெரிய அறுவடையை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஊழியத்தை செய்ய போகிறீங்க? எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? ஒருத்தருக்கு 1 கொடுங்க, வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் ஜெபிச்சு கொடுத்துருங்க. வேலை செய்கிறது யாரோட வேலை? ரட்சிப்பு உண்டாக்குறது யார் வேலை? அவர் செய்கிறது அவர் செய்ய போகிறாருங்க. நீங்கள் இங்கே ஜெபிச்சா அங்கே கட்டு அவிழும், நீங்கள் ஜெபிச்சா அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே அசைவு உண்டாகும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? போகும்போது எல்லாரும் ஜெபத்தோடு வாங்கி கொள்ளுங்க. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். எல்லாரும் எல்லாரும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு அர்ப்பணிப்போடு இன்றைக்கி என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்க? இன்றைக்கி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அடுத்தவங்களுக்காக நான் ஜெபிச்சா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள், எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். அதனால தான் இப்போ யோபுக்கு சொன்னார், அவன் நண்பர்களுக்காக ஜெபிக்க சொன்னார். யோபு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணான் பாருங்கள், அவன் சிறையிருப்பு மாறி போச்சு. என்ன ஆச்சரியங்க! நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணால், நீங்கள் அடுத்தவங்களுக்கு கண்ணீருக்காக நீங்கள் கண்ணீர் சிந்தனா உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் வேதனை மாறும். நீங்கள் அடுத்தவங்க கடன் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை மாறும். நீங்கள் அடுத்தவங்களோட வியாதிக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வியாதி மாறும். நீங்கள் அடுத்தவங்களோட வீடு கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு சூப்பராக கட்டப்படும். உங்கள் அடுத்தவங்களோட வருமானத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வருமானம் சூப்பராக ஆண்டவர் கொட்டுன்னு கொட்ட செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சா இங்கே அறுவடையை பார்ப்பீங்க, இங்கே உங்கள் வீட்டில் சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நீங்கள் அடுத்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த பிள்ளை நல்லா படிக்கணும்னு ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளை சூப்பராக படிக்கும். என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் செய்ய போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் அவர்கிட்ட பேசுங்க. இதுக்கு உங்களுக்கு அப்பாவுக்கு உண்டான நேரம். நீங்கள் என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்க? என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்க? பவுல் ஒன்று தான் செஞ்சாருங்க, ஜெபம் பண்ணார். கூப்பிட்ட இடத்துக்கு போனார், ஜெபம் பண்ணார். ஒரு கூட்டம் வந்தது, சத்தியத்தை சொன்னார். திரும்ப ஜெபம் பண்ண போனார். போதாது ஆண்டவரே, இந்த ஒரு ஆத்மா போதாது, இந்த லீதியால் ஒரு குடும்பம் போதாது, என்னை மக்கத்தோனியாவுக்கு கொண்டு வந்தது இந்த ஒரு லீதியாளுக்காக இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப போய் ஜெபம் பண்ணாரு. நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறியோ அவ்வளோ அற்புதம் நடக்கும். நீ எவ்வளோ ஜெபிக்கிறியோ அவ்வளோ அதிசயத்தை பார்ப்ப. உன் ஜெபம் கம்மியாக இருந்தால் உன் அற்புதம் கம்மியாக இருக்கும். உன் ஜெபம் கம்மியாக இருந்தால் உன் ஆசீர்வாதம் கம்மியாக இருக்கும். உன் ஜெபம் கம்மியாக இருந்தால் உனக்கு வர ஆண்டவர் கொடுக்குற நன்மைலாம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய வேணும்னா நிறைய ஜெபி, நிறைய வேணும்னா நிறைய ஜெபி. அசை அந்த இடத்த முழங்கால் படியிடு, அவரை நோக்கி பாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, ஆண்டவரை ஜெபிப்பான்ப்பா, ஜெபிப்பேன், ஜெபிப்பேன் ஆண்டவரை. என் சிறைச்சாலை குலுங்குற வரைக்கும் ஜெபிப்பேன், அசைவு உண்டாகிற வரைக்கும் ஜெபிப்பேன், எனக்கான கதவு திறக்கப்படும் வரைக்கும் ஜெபிப்பேன். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சில கதவுகளை திறக்கிறார், சில கதவுகளை திறக்கிறார். உங்களுக்கான கதவு, உங்களுக்கான கதவு. சில கட்டுகள் இதுவரைக்கும் உன்னை கட்டி வைத்திருந்தது, உன் ஆசீர்வாதத்தை கட்டி வைத்திருந்தது. இன்றைக்கு கர்த்தர் அதை கட்டவிழ்க்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ஒரு யந்தரமனதா ஷபாகரபரதி யந்தரபா. ஒரு மகிமையின் மேகம் உன் மேல இறங்குகிறது, ஒரு மகிமையின் மேகம் உங்க மேல இறங்குகிறது. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும்
ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னிலிருந்து ஜெபிப்பேன்பா, ஒழுங்கா ஜெபிப்பேன்பா, ஒழுங்கா ஒரு நேரத்தை சரியாக ஒதுக்கி அந்த நேரத்தை நான் உங்களுடைய பாதத்துல உட்காருவேன் சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுங்க. நீங்க ஜெபிச்சா அந்த இடத்துல ஏசப்பா வந்துடுறாருங்க. தெரியுமா உங்களுக்கு? 2-3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீங்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். நீங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டியா ஜெபம் பண்ணீங்கன்னா 3வது ஆளா ஏசப்பா வந்துருவாரு. 4 பேரா ஜெபம் பண்ணீங்கன்னா 5வது ஆளா ஏசப்பா வந்துருவாரு. 6 பேரா ஜெபம் பண்ணீங்கன்னா 7வது ஆளா ஏசப்பா வந்துருவாரு. ஆக மொத்த ஜெபிக்கிற இடத்துல இயேசு வந்து விடுவார். உன் ஜெபம் மாறும். உனக்கு ஜெபிக்க தெரியலன்னா அவர் கையை பிடிச்சாருன்னா ஜெபம் வந்துடும், தானா ஜெபம் வந்துடும். அதுவும் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன், அதுவும் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் ஜெபிக்க போறேன்பா, நான் இன்னிலிருந்து ஜெபிக்க தீர்மானம் பண்றேன். நான் ஜெப ஆவி என் மேல ஊற்றுங்க. ஜெபத்துல நான் சோர்ந்து போக கூடாது. ஊக்கமாய் ஜெபிக்க கிருபை செய்யுங்க, உறுதியா ஜெபிக்க கிருபை செய்யுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் புருஷன் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, என் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்க, எங்க அப்பா மேல ஊற்றுங்க, என் பிள்ளைகள் மேல ஊற்றுங்க, என் குடும்பத்தின் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்க. இனிமே ஒழுங்கா நான் ஜெபிப்பேன், தனி ஜெபத்துல ஒழுங்கா இருப்பேன், குடும்ப ஜெபத்துல ஒழுங்கா இருப்பேன். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். எல்லாரும்